இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து உடச்சி ஊற்றி சாதம் செய்ய போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றின சாதம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த பிரியாணி இலை போட்டுக்கேன், சோம்பு, சீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய். அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க வதக்கும் போது. நான் வந்து மறந்துட்டேன், அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அந்த மசாலா கூடவே இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியுமே கொதிக்க ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அந்த மசாலா கூடவே இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியுமே கொதிக்க ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட குக்கர் இப்போ விசில் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. முட்டை பாருங்கள், நம்ம உடச்சி ஊற்றணும்ல முட்டை, அது உடச்சி ஊற்றின முட்டை. சாப்பாடு வந்து உண்மையிலே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னா. இது வந்து முட்டை பிரியாணியாக கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து முட்டை உடச்சி ஊற்றின சாதம். ஓகேங்களா? முட்டை பிரியாணினா நம்ம முட்டை முழுசாக போடுவோம், அதுதான் முட்டை பிரியாணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறது நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாதம் சூப்பராகவே வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.